அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஐம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாம்பழம் தோட்டம், மாம்பழம் காடுன்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர் ஆனுவல் லீவுக்கு பசங்க ரொம்ப நாளாவே எங்கேயாச்சும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எப்போவுமே போன இடத்துக்கே போக வேண்டான்ட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மாம்பழம் வந்து காடு இருக்குது, பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அவங்க எல்லாருக்குமே எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் என்னோடய சிஸ்டர் இல்லா ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்டோட தங்கச்சி ஃபேமிலியும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அண்டு வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா 5:45 சம்திங் இருந்ததுனால 5 o'clockலாம் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ 4 மணிக்கெலாம் ஏஞ்சி பசங்களாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. ஏதோ சஹருக்கு எழுந்திரிப்போம்ல 4 மணிக்கெலாம், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகும்போது நல்லா வெளிச்சமே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகும்போது ரொம்ப வேறு லெவல் ஹாப்பினஸ், ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு கரெக்டான ட்ரெயினில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பெரம்பூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்துட்டோம் 2 ஃபேமிலியும். அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஒன்றா போயிட்டோம். ட்ரெயினில் போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து தீம் பார்க்லாம் கிடையாது, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அவங்களுடைய ப்ரைவேட் ஏரியா மாதிரி தான். ஸோ அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணி போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போன வருஷம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். நல்லா ஃபன்னாக இருக்கும். அப்போ வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தாங்க. இந்த வாட்டி தான் ஃபேமிலிஸோடு போயிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயின்லேருந்து இறங்குனதும் ஆட்டோ ஏறும்போது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது வந்து நம்ம ஒரே ஆட்டோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி, சிஸ்டர் இல்லா ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்று இருந்துச்சு. நாங்கள் போன அந்த லொக்கேஷனோட பேர் பார்த்திங்கன்னா கடம்பாக்கம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கடம்பாக்கம்ல லொக்கேட் ஆகிருக்கு. உங்கள் யாருக்காச்சும் இது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஸ்டேட்டஸ் போடும்போது என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க அவங்களோட வீடும் அங்கே தான் இருக்குன்ட்டு. மேரேஜ் ஆகி அங்கே தான் அவங்க வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ தான் தெரியும். அது ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். மாஷாஅல்லாஹ் ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் ப்ளேஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோ உள்ளுக்கவே வந்து விட்டுட்டு போனாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல். இது வந்து எப்படின்னா முஸ்லீம்ஸ் ஹாஸ்டல். பசங்க வந்து படிப்பாங்க. வெறும் ஜென்ட்ஸ் பாய்ஸ் மட்டும்தான். என்ன படிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருது படிப்பும் இருக்குது, தமிழ் படிப்பும் இருக்குது. எல்லா நாலேஜும் இங்கே இருக்கும். எப்படின்னா ஆலிமா கோர்ஸ், அப்புறம் ஹாஃபிஸே குரான் படிக்க வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய தமிழ் எஜுகேஷனும் இவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. எங்களுக்குன்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு செப்ரேட்டாக ரூம் கொடுத்துருந்தாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா பார்த்து எங்களுக்கு வந்து உபசரிச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேவே கொஞ்சம் ரீச் ஆனதும் எங்களுக்கு வந்து மாம்பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மாம்பழம் தோட்டத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். உண்மையிலேயே இது பார்க்கும்போது உங்களுக்கு தோட்டம் மாதிரியே தெரியாது, ஒரு பெரிய காடு மாதிரி இருந்துச்சு. நைட்டு நேரத்துலலாம் இங்கே தனியாக வரவே முடியாது போல், பயங்கரமாக இருந்துச்சு. இப்படி பார்க்கும்போது எந்த பக்கம் திரும்பினாலும் மாம்பழமாகவே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாம்பழம் மரம் இருந்துச்சு. ஸோ ஒரே மாம்பழம் இல்லாமல் மாம்பழம் எத்தனை மாம்பழம் உங்களுக்கு தெரியுமோ அந்த பேரெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. மல்கோவா, அப்புறம் நிறைய மாம்பழம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த தோட்டத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி கத்தி எடுத்துகிட்டு போயிட்டோம். கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம்.
இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள மாம்பழம் தோட்டத்தில எவ்வளோ வேணாலும் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளிய கொண்டு போகக்கூடாது. வெளிய நம்ம சப்போஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, 1 கேஜி 30 ருப்பீஸ்க்கு சேல் பண்றாங்க. பட் உள்ளவே எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அதுவும் வாக் பண்ணிக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு இடத்துல நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம நடந்துக்கிட்டே சாப்பிட்டோமா, ஸோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. பசங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ். நல்லா ஜாலியா மரத்துக்கு மேல குரங்குங்களாட்டம் நல்லா ஏறி குதிச்சுட்டு, விளையாடிக்கிட்டு, டைம் போனதே தெரியல. நல்லா பெரிய இடங்கிறதுனால நடந்து போய் ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்கோம் எல்லாமே, எல்லா மாம்பழத்தையும் பார்க்கணுன்றதுக்காக. பட் நாங்க நடந்தது எங்களுக்கு தெரியவே இல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கால் வலி. அவ்ளோ தூரம் நடந்திருக்கோன்ட்டு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் எங்க இஷ்டத்துக்கு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுருவோம். என் பையன் சுத்தி சுத்தி மாம்பழம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருந்தான். இத சாப்பிடுங்கம்மா, அத சாப்பிடுங்கம்மான்ட்டு. நல்லா ஜூஸியா நல்லா சூப்பரா இருந்துச்சு மாஷாஅல்லா மாம்பழம். நாங்களும் அள்ளி அள்ளி எடுத்து போட்டுக்கிட்டோம். எங்கள யாரும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஆக்சுவலி மரத்துக்கு கீழ தான் நெறைய மாம்பழம் கொட்டி கிடக்கு. அத எடுத்து நல்லா இருக்கான்னு பார்த்தோம். எல்லாமே சூப்பரா இருக்கு. நெறைய மாம்பழம் வேஸ்டேஜ் ஆகுற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. ஏன்னா நெறைய அங்கங்க மாம்பழமா இருக்கு. ஒரு சில மாம்பழம் அதில கெட்டு போய் அணில் கடிச்சு அந்த மாரிலாம் இருக்கு. பட் மத்தபடி நெறைய மாம்பழம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே மரத்துலேருந்து கீழ விழுந்து விழுந்து கிடக்கு. ஸோ அதுலேருந்து எடுத்து எடுத்து நல்லா சாப்பிட்டு பார்த்தோம். அங்கே போனோம்னா நம்ம இந்த வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி பாட்டிலும், கத்தியும் எடுத்துகிட்டு போயிரணும். அப்போ மாம்பழத்த வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, திருப்தியா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் தோட்டத்தில மிஞ்சி மிஞ்சி போனா 3 மாம்பழம் தான் நான் சாப்பிட்டேன். நம்ப முடியுதா? நம்பவே முடியலல்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நடக்க முடியல. நடக்கும்போது வயிறுல பிரச்சனையாகுது. அங்கங்க ஒரு மாரி புடிச்சுக்குது சாப்பிட்டுட்டு உடனே நடந்தோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ்க்கு மட்டும் தான் நாட் அலவுடு வெளிய கொண்டு போகக்கூடாது. லேடீஸுங்க கொண்டு போகலாம். ரூமுக்கு கொண்டு போய் இந்த மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, நாங்க அங்க ஆசை ஆசையா எடுக்கிற மாம்பழம் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒரு சூப்பரான பம்பு செட் நல்லா சில்லுன்னு காத்து, நல்ல பசங்க பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு சொல்லவா வேணும்? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க மாஷாஅல்லா. ಮಾಡೆ ஸோ அவ்வளோதான் நல்லா பசங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அப்புறம் வந்து நல்ல மாஷால்லா ரொம்ப சூப்பராக உபசரிப்பு கவனிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க லன்ச் பார்த்திங்கன்னா மாஷால்லா ரொம்ப ரொம்ப திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஹாஸ்டலில். ஹாஸ்டலோட பேர் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். நான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஒரு படிப்பு இருக்குது. அலிமா கோர்ஸு, அதுக்கப்புறம் ஹாஃபிஸ குரான், அப்புறம் தமிழ் படிப்பும் படிக்க வைக்கிறாங்க. நல்ல நாலேஜ் கிடைக்கும் உங்கள் பசங்களுக்கு. அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில்டு எனக்கு தெரியல. ஃப்ரீயாக தான் படிக்க வைக்கிறாங்க என்னன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் விசாரிச்சுக்கலாம் கமெண்ட் பண்ணி. அண்ட் அவ்வளோதான் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த டே வந்து ஒரு டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளம்புன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டோம். நல்லா சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா டே ரொம்ப மாஷால்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக எங்களுக்கு போச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி வந்து பிளான் பண்ணி கிளம்பணும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ மாம்பழம் வாங்கினோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் என்னோடய சிஸ்டர்லாம் எல்லாருமே சேர்ந்து வாங்கினோம். அவங்க ஒரு 10 கேஜி, நாங்கள் ஒரு 10 கேஜி வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேங்கோஸ் எல்லாமே. சீக்கிரமாகவே காலி கூட ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால அதை நாங்கள் வந்து
சரி ஓகே நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ட்ரெயின் வருது அப்படின்றதுனால அது வந்து நல்லா காலியாகவே இருந்துச்சு. நல்லா நிதானமாக சூப்பராக நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்களை அகைன் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.